ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் இது ஆல்ரெடி ஏப்ரல் 2லேருந்து வரும்னு நம்ம எதிர்பார்த்து வந்துருச்சு. ஏப்ரல் 5லேருந்து இதுதான் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு நேம் கார்டு வச்சே சொல்லிட்டார். அதனால இந்தியன் கம்பெனிஸ்க்கு என்ன பாதிப்பு, இந்தியன் செக்டார்ஸ்க்கு என்ன பாதிப்பு, இதனால நம்ம இந்தியாவோட ஜிடிபி growth அடிபடுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்னா என்ன? நான் உனக்கு ஒரு பர்சன்டேஜ் டாரிஃப் போடுறேன், நீ எனக்கு அதே பர்சன்டேஜ் டாரிஃப் போடுற அப்படின்றது தான் அவரு ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு சொல்றாரு. அதாவது இந்தியா வந்து அவங்களுக்கு 52% டாரிஃப் போடுறோம். அதாவது யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கு விஸ்கி, அப்புறம் அதே மாதிரி ஹார்லி டேவிட்சன் மாதிரியான மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஹை டாரிஃப். ஏன்னா ஏன் நம்ம ஹை டாரிஃப் போடுறோம்னா இந்தியன் கம்பெனிஸ் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுனால நிறைய இடத்துல இந்த மாதிரி ஹை டாரிஃப் எல்லா நாட்டிலையும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஏன்னா அக்ராஸ் த வேர்ல்ட் எல்லா குட்டி குட்டி நாடுகளும் பார்த்தீங்கன்னா டாரிஃப் வந்து அதிகமாக தான் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ட்ரம்ப் சொல்றது என்னன்னா, நீங்க எனக்கு 52% போடுறீங்க, எங்க நாட்டோட வளத்தை சூறையாடுறீங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசி, அதனால நாங்களும் உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு இப்போதைக்கு டிஸ்கவுண்டடா 50%ல போட போறோம். நீங்க எனக்கு 52% போடுறீங்க, நான் இந்தியாவுக்கு 26% போடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா நாட்டுக்கும் வந்து அவர் ஒரு பர்சன்டேஜ் வந்து இந்த நாடு இவ்வளோ போடுது, நான் வந்து 50% இவ்வளோ போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நேம் கார்டை வச்சு அக்ராஸ் த வேர்ல்ட் அதுதான் வந்து பேசு பொருளாக இந்த வாரம் இருந்துச்சு. ஸோ இதனால பாதிப்பு என்ன, இந்தியாவுக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு நிறைய விஷயங்கள். இந்தியா ஆல்ரெடி கூகுள் டேக்ஸை வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க 6%. அதாவது டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது ஆன்லைன்ல வந்து 6% கூகுள் லிவி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது கூகுள் டேக்ஸ்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதனால இந்தியன் டிஜிட்டல் அட்வர்டைசர்ஸ் அதை வந்து யாரெல்லாம் அட்வர்டைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பாஸ் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம ஆளுங்க தான் பே பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ ஸ்கிராப் பண்றாங்க. ஸோ ரீசன் என்ன சொன்னாலும் இது முக்கியமான காலகட்டம் இப்போ வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய நெகோசியேஷன்ஸ் இந்தியன் கவர்மெண்ட்டும் லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸா இது அனௌன்ஸ் ஆன டைம்ல இருந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துருச்சு இந்தியாவுக்கு 26% அப்படின்றது. ஸோ எந்தெந்த செக்டார் பாதிக்கும் அப்படின்னா, இந்தியாவில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்றது ஆட்டோ ஆன்சிலரி ஒரு போர்ஷன், அப்புறம் ஐடி நிறைய ஐடி ப்ராஜெக்ட்ஸ் நமக்கே தெரியும் யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து. ஸோ ஐடி ஒரு மேஜர் இது. ஆட்டோமொபைல் பேசிட்டோம். ஃபார்மசூட்டிக்கல் வந்து யூஎஸ்க்கு தேவையான ஜென்ரிக் மெடிசன்ஸோட பிக்கஸ்ட் சப்ளையர் அப்படின்னா இந்தியா தான் ஃபார்மசூட்டிக்கல்ல ஆல்மோஸ்ட் டாப் 3ல இருக்கும். ஜென்ரிக் மெடிசன் மேனுஃபேக்சரிங் அது மெஜாரிட்டி எக்ஸ்போர்ட் ஆகுறது யூஎஸ்க்கு. இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயமான ஃபார்மாவை இதுல இருந்து இப்போதைக்கு எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் எக்ஸம்ஷன்னா டைரக்டா வந்து இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அந்த போடுற டேக்ஸை வந்து மறுபடியும் மெடிசின்ஸ் மூலமா மக்களுக்கு தான் அது பாதிக்கும் அப்படின்றதுனால இப்போதைக்கு ஃபார்மா வந்து கொஞ்சம் எக்ஸம்ஷன் வச்சிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸு, அப்புறமா ஃபுட் ப்ராசஸிங் நிறைய ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கும் டேக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு டேக்ஸ் போடுறாங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டே டேக்ஸ் போடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நமக்கு தான் பாதிப்பு. நமக்கு 18% 28%லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஏசிக்கெலாம் 28% இருக்கு அப்படின்னா அது வந்து மேனுஃபேக்சரர்ஸ் பே பண்ண மாட்டாங்க. அதை வந்து பாஸ் ஆன் டு த எண்ட் யூசர், நம்ம தான் கிளைண்ட்ஸ், நம்ம தான் எண்ட் யூசர் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 லட்ச ரூபாய் பொருளுக்கு 28%னா 28,000 எக்ஸ்ட்ரா கட்டணும். ஸோ அதே மாதிரி இன்டீரியர்ஸ்க்குலாம் 18%னா 1 லட்ச ரூபாய் இப்போ நம்ம இன்டீரியர் செலவு பண்ணால் 18,000 எக்ஸ்ட்ராவாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஓவரால் காஸ்ட் ஃபார் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு 1,18,000 1,28,000. அதே மாதிரி தான் இன்டர்னலாக யூஎஸ்க்கும் ஆக போகுது. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் நம்ம நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே இம்போர்ட் பண்ணி பண்ணும்போது இதே மாதிரி டேக்ஸ் வரும். அது வந்து அந்த நாட்டு மக்கள் தலையில தான் போய் விடியும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற நிறைய பொருளாதார நிபுணர்கள், அனலிஸ்ட் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் டாக்ஸ் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பேசணும் இல்லையா, அந்த மாதிரி பேசும்போது. ஸோ இது நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னா மக்கள் கிட்ட வாங்கும் சக்தி குறையும். இது போக போக ரிசெஷன் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் பேசிட்டு இருக்காங்க. இது நடக்கும்ன்றது ட்ரம்ப்புக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால என்ன மெஷர் எடுக்க போறாங்க அப்படின்றது தான் தெரியல. ஸோ ரிசெஷன் வந்துச்சுன்னா என்ன? ஸோ லாஸ்ட் இயர் ரிசெஷன் வர வேண்டியது, பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அதுக்குள்ள இன்ஃப்ளேஷன்லாம் நம்பர்ஸ் நல்லபடியா இருந்ததுனால எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இவர் வரும்போது என்ன ஆச்சு, ட்ரம்ப் வந்தா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு நல்லது, நிறைய நல்லது செய்வாங்க, டாக்ஸ் கட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்த பிறகுதான் இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு ஒன்று கையில் எடுத்து இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எதுக்கு பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா மேனுஃபேக்சரிங்கும் யூஎஸ்ல மறுபடியும் வரணும். நிறைய வந்து நம்ம நாட்டில இருந்து எல்லாத்தையும் வெளியில போயிடுச்சு.
நம்ம நாட்டு மக்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சா, அதை பெருக்கிறதுக்கு நான் எல்லா வேலையும் பண்ணுறேன் அப்படின்றது தான் ட்ரம்ப் சொல்கிற ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இது நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங்கோ இல்லை முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரே நாள்லயோ ஒரே வருஷத்துலயோ நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இது இப்போ இந்த மெஷர்ஸ் எடுத்தா இன்னொரு 5 to 10 இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த நாட்டு மக்களுக்கு, அந்த நாட்டு கம்பெனிஸ்க்கு வந்து இது ப்ராஃபிட்டபுளா இருக்குமா அப்படின்றதையும் அவங்க பார்க்கணும். இது நிறைய எக்ஸ்போர்ட் சைனாக்கு மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாறின முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுது. அதை எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸ்க்கோ மற்ற நாட்டுக்கு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நாட்டில் அது லாபகரமா விற்க முடியுதுன்ற ஒரே காரணம் தான் சைனா வந்து இப்போ வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாறினதுக்கான ரீசன். ஸோ இதை வந்து இப்போ மாற்றணும்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு. யூஎஸ்ல எல்லாம் பண்ணணும், வேலை வாய்ப்பு வரணும் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான ரீசன் யூஎஸோட ஜிடிபி டு டெபிசிட் அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 to 7% ஆயிடுச்சு. இப்போ யூஎஸ் ஜிடிபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $23 பில்லியன் மேலே இருக்குது அப்படின்னா அவங்க கடன் அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி ஜிடிபியும் அந்த அளவுக்கு வளருதான்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்கு. ஸோ இந்த நிலை மாறணும் அப்படின்றதும் ட்ரம்ப் எதிர்பார்க்கறது. ஸோ இதனால தான் வந்து யூஎஸ் கோல்டன் விசான்னு சொன்னாரு. இப்போ ட்ரம்ப் விசான்னு பேசிட்டு இருக்கு, ட்ரம்ப் கார்டுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கார்டு $5 மில்லியன் நான் இவ்வளோ கார்டு விற்றா இவ்வளோ லாபம் வரும், அதை வந்து கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து கை கொடுக்குமா அப்படின்றது ஒரு பக்கம் அனலிஸ்ட்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணாலும், பட் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் குளோபல் ட்ரேட் பேலன்ஸை கெடுக்கும் அப்படின்றது எல்லாரும் யுனானிமஸாக பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னு நம்ம நாட்டு வேலைவாய்ப்பு நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணுன்றதை தாண்டி அந்த கேபிட்டலிசமோட வளர வளர எங்கே வேணால் போகலாம், ப்ராஃபிட் வந்து அந்தந்த கம்பெனிஸ் கிடைக்குதா அப்படின்றத நோக்கி தான் எல்லாம் இவ்வளோ லாஸ்ட் ஒரு 40-50 இயர்ஸாக நடந்துட்டு இருக்கு. பட் இதை மறுபடியும் குளோபலாக எல்லா நாடும் ஒன்று, எல்லா மக்களும் ஒன்றுன்ற நிலைமையில தான் இதை பேசிட்டு இருந்தாங்க. இப்போது ப்ரொடெக்ஷனிசம்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறது யூஎஸ்ல நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது அந்தந்த நாட்டுக்கான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாதிக்கும், டேரிஃப் அதிகமாகும் போது அந்த நாட்டு மக்களுக்கு சுமையாக போய் விழலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக போக தான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ எல்லா நாட்டு மக்களும் வந்து யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் இனிமேல் யூஎஸ் ப்ராடக்ட்ஸை வாங்க மாட்டோம் அப்படின்றதும் பாய்காட் யூஎஸ்ஏன்றது கனடாவில், மெக்சிகோவில், அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோக் மாதிரியான, மெக்டொனால்ட்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்க மாட்டோம் அப்படின்றதும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இது வரைக்கும் நடந்ததை அகெயின்ஸ்டாக பண்ணுற மாதிரி யூஎஸ்ஏ ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்தியன் கம்பெனிஸ் பார்க்கும்போது இந்தியன் எக்ஸ்போர்ட் டு யூஎஸ் வந்து ஒரு $35 பில்லியன் இம்போர்ட் தான், யூஎஸ் இம்போர்ட் பண்ணுறது தான் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் டு $60-70 பில்லியன். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது ஒரு 0.5% ஆஃப் த ஜிடிபி தான். அதுவுமே வந்து காம்பன்சேட் பண்ண முடியுன்றது தான் இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் மற்ற அனலிஸ்ட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் டாரிஃப்னால நமக்கு எவ்வளோ பாதிப்புன்றது வந்து அதாவது இந்தியன் மக்களுக்கோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய கரெக்ஷன்ஸ். ஏன்னா இது ஒரு பெரிய அன்சர்டனிட்டியாக இருக்குது. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், எந்த நாடு எவ்வளோ பாதிக்கும், யூஎஸ்க்கு என்ன பாதிக்கும், யூஎஸில் வந்து ரிசெஷன் வந்துச்சுன்னா மறுபடியும் வேர்ல்டு ஃபுல்லாக ரிசெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் தங்கம் விலையும் பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் 3 monthsல அன்எக்ஸ்பெக்டடாக கிட்டத்தட்ட ஒரு பயங்கர க்ரோத் நடந்திருக்கு. ஸோ ஒரு 56-57,000 பாயிண்ட்லேருந்து ரூபாயிலிருந்து இப்போ 68,000 ரூபாய் 22 கேரட் வந்திருக்கு அப்படின்னா ஒரு சவரன் சொல்கிறேன். இதுக்கு முக்கிய காரணம் ட்ரம்ப்போட இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அன்சர்டனிட்டி. என்ன பண்ண போறாருன்னு அவருக்கு தெரிஞ்சு பண்ணுறாரான்னு தெரியலன்ற ரீசன்ஸ்னால இது ஏறி இருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் பாயிண்ட்ல எக்கனாமிஸ்ட் எல்லாம் ஒரு விஷயம் சொல்லி தான் ஆகணும். என்னதான் ஒரு எலெக்டட் பர்சன் அப்படின்னாலும் எக்கனாமிஸ்ட் தான் வந்து கிளியரா இது வந்து பண்றது கரெக்டா தப்பான்றது அட்வைஸ் கொடுக்க முடியும். அது மேபி கம்மிங் டேஸ்ல, கம்மிங் மந்த்ஸ்ல நமக்கு தெரியும். மற்ற நாடுகள்லாம் எவ்வளோ ரிட்டாலியேட் பண்றாங்கன்றத பொறுத்து தான் யூஎஸ் வந்து கோபேக் பண்றாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். தங்க விலை இங்கேருந்து மேலே ஏறுமா அப்படின்னா மேபி ஒரு 9,000 பர் கிராம் ஃபார் 22 கேரட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கிராஸ் பண்ணா ஒரு லெவலுக்கு மேலே குறையும் அப்படின்றது யூஎஸ்ல மார்னிங் ஸ்டார்ன்ற ஒரு கம்பெனியோட அனலிஸ்ட் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 38% வீழ்ச்சி அடையும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இப்போ நம்ம 9,000 rupees வச்சுட்டா கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 40%. அப்படி யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 7,000 ரூபாய், 6,500 ரூபாயிலேருந்து 7,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் அவர் பேசுறது ஒரு கிராம். ஸோ இப்போ தங்கம் பீக்ல இருக்கிறதுனால எல்லாரும் போய் தங்கத்துல வாங்கலாமான்னா இது
நிறைய பேர் வந்து சொல்றது வந்து குளோபலா ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால தங்க விலை ஏறுமா அப்படின்றது இன்னும் நம்ம நாட்டு மக்களுக்கு புரியலன்றது தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா தங்க விலை ஏறுதுன்னா ஆமா டிமாண்ட் இருக்கு ஏறுது அப்படின்றத தாண்டி ஏன் ஏறுது, அதுவும் இவ்வளோ குயிக்கா ஏறுதுன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸா தங்க விலை ஏறினதுக்கு ரீசன் சைனா வந்து யுஎஸ் ட்ரெஷரிஸை வித்துட்டு கோல்டா ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆர்பிஐயும் நிறைய கோல்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. அக்ராஸ் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வந்து யுஎஸ் ட்ரெஷரிஸை தாண்டி கோல்டு, ஏன்னா சேஃப் ஹேவன் அதை தான் சொல்லுவோம். என்ன ஒரு உலகத்துல பிரச்சனை வந்தாலும் தங்கம் இருந்தால் காப்பாற்றிடலாம். ஸோ அந்த தங்கத்துல முதலீடு பண்ற ரீசன்னால தான் இவ்வளோ அதிகமா தங்க விலை ஏறுச்சு. இப்போ ஏறுறதுக்கு அன்சர்டனிட்டி இன்னும் இந்த யுஎஸ் ரஷ்யன் உக்ரைன் வார் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ஏறுது குறையுது, அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால ட்ரம்ப் என்ன பண்ணுவான்னு தெரியாத ரீசன்ஸ்னால தங்கம் ஏறிட்டே இருக்கு. ஸோ இந்த டெக்ளைன் ஆகும்னு பேசிட்டு இருந்தோம், நானுமே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இப்போ மார்னிங் ஸ்டார் அனலிஸ்டும் சொன்னது வந்து இன்னொரு மற்றும் ஒரு பேச்சு பொருளா நம்ம ஊடகத்திலையும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க போய் முதலீடு செய்யாம வெயிட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல ஸ்டாக்ஸா பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல செக்டரல் இன்வெஸ்டிங் இப்போ பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பீக்ல இருக்கு. இப்போ முதலீடு பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா லாபகரமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க.